everyone, நான் Kadambari Murugan. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு Q&A செஷன். எனக்கு தெரியும் ரொம்ப நாளாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணல, அதாவது என்னால் ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ், இட் இஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் சில பேர் கேட்டிருக்கீங்க, அதுக்கெல்லாம் உண்டான ஆன்சரை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து தயவு செய்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்து முத்ராவை ப்ராக்டிஸ் பண்ணலாம், அப்புறம் எத்தனை முத்திரைகள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எவ்வளோ மணி நேரம் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கலாமா, இப்படி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து முத்ராஸை பொறுத்த வரைக்கும் தெரப்பட்டிக் ரீசனுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு சிட்டிங்கில் வந்து 24 minutes ஆகுது ஒரு முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணணும். 24 to 28 minutes ஆகுது ப்ராக்டிஸ் பண்ணோம். 2 வேலை பண்ணலாம், இல்லை 3 வேலை பண்ணலாம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் கண்டினியூஸாக முத்திரையிலே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ப்ராக்டிக்கலாக அது வந்து எவ்வளோ தூரம் பாசிபிள்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும். ஸோ 3 தடவை ஒரு 24 minutes இல்லை 28 minutes நீங்கள் முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இது கூட என்ன, அதாவது தெரப்பிக்காக ஏதாவது சேஞ்சஸ் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட கண்டிப்பாக பிராண முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ பிராண முத்திரையும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சேஞ்சஸ்க்காக ஒரு முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த 2 முத்திரையை தவிர நீங்கள் வேறு எந்த முத்திரையும் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் ஒரு நாளைக்கு எத்தனை முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஸ்டிக் வித் 1 முத்ரா. ஒரு முத்ரா ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 4-5 முதிரை போட்டு சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதோட ரிசல்ட் எப்படி போகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு அந்த முதிரை ஓகே, உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னோ எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால நீங்கள் வந்து முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு முதிரையை ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் இந்த மெசேஜ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏர்ஃபால் டிப்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ ஏர்ஃபாலுக்கு நம்ம தட் இஸ் அந்த உரசு முதிரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முதிரை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிப்ஸ் ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஏர்ஃபாலுக்காக நான் பண்ணித்தரேன். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் இந்த 30 நாள் ஆசனாஸ் போட்டோம் இல்லையா, அந்த வீடியோஸ் வந்து 30 day இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ 30 ஆசனாஸ் உங்களுக்காக ஆல்ரெடி இருக்குது யூடியூப் பிளாட்ஃபார்மில் ஷார்ட்ஸாக. ஸோ நீங்கள் அதெல்லாம் போய் பார்த்து டெய்லி வந்து ஆசனாஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில ஆசனாலாம் எல்லா நாளும் ஆல்மோஸ்ட் அந்த போட்ட ஆசனாஸ் எல்லாமே எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கிற பர்சன் வந்து எல்லா நாளும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த 30 ஆசனாவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே நீங்கள் உங்கள் டேவை வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ஆசனாஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது சர்ஜரி நடந்திருக்கு, இல்லை ரீசெண்டாக ஏதாவது சர்ஜரி நடந்திருக்கு உங்களுக்கு, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா அப்போ மட்டும் அந்த ஆசனாஸை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. சர்ஜரி நடந்தால் ஒரு 6 மாதத்துக்கு எந்த ஒரு ஆசனாவும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது எக்ஸப்ட் பிராணாயாமாவும் நிறைய பிராணாயாமாஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதெல்லாம் போய் பார்த்து அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சாப்பிட்லாம், ஆசனாஸ் பண்ணும்போது என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சாத்விக் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய, சாத்விக் ஃபுட்னா என்ன, யோகிக் டயட்னா என்ன அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும், நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். மெயினாக என்னென்னா ஆசனாஸ் பண்ணும்போது உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி லெவல் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கணும். ஃப்ளெக்சிபிலிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ அதுதான் வந்து ரெக்கமெண்டட் ஃபுட் ஃபார் ஆசனாஸ். நிறைய வந்து பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டிங் இருக்க பாருங்கள். ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆசனாஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்புறம் வந்து யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ், அதுக்கு என்ன யோகா பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் அதுக்கெல்லாம் வந்து வீடியோஸ் வர அடுத்தடுத்த வர வீடியோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கு ரிலேட்டடாக நான் போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.